அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. Flashback. நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பாளா இருந்திருக்க. கவர்ச்சினா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன த்ரிஷாவா? பாரு கபிலா, இந்த துஷ்டன் விட்டு தூரம் போ, எல்லாம் தஞ்சால சரியா போடு உனக்கு. அவன் அப்படியே கைக்கு வந்த பாரு, நான் சொல்லிட்டால சரியானவன். மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா, அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இது உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா மஞ்சால முட்டிக்கிட்டு மோதி. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒரு சிஎம் பேசுற பேச்சா அதெல்லாம் கருமம். உங்களோட எக்கோ சேம்பர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா மண்டையை கழுவி வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அதான் வின் பண்ணியாச்சுல. இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நீங்க என்ன சொன்னீங்க? வந்து அடுத்த நிமிஷத்துல என்னமோ ஒரு மேனிஃபெஸ்டோ, கேவலமான மேனிஃபெஸ்டோ விட்டீங்க. அந்த மேனிஃபெஸ்டோல இருக்கிறதெல்லாம் எங்க அப்படின்னு கேள்வி கேட்டா நல்லா வரும் உங்களுக்கு வாயில. எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி நேத்து ஒரு பொண்ணு சொல்லுது, என்ன அழகு, என் பக்கத்துல பார்த்துட்டேன் வாவ் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு பேர் என்ன? படத்தோட செம்மனா இருக்காரு சார். நினைச்சே பார்க்கலாங்க. ஏர்போர்ட்ல மொத்தம் அங்க இருந்து இங்க ஓடியா இங்கேயும் பாத்துறோம். செம்மையா இருக்காரு. அவரை பார்த்து வீடியோவே எடுக்க முடியல. கத்ததான் தோணுது. சூப்பரா இருக்காரு சார். அவர் அண்ணன் செம்ம அழகு சார். நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இன்னொரு பொண்ணு சொல்லுது, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவன் புருஷன் என்ன விட அவங்களுக்கு விஜய் தான் பிடிக்கும், ரெண்டு பேருக்கு சண்டை வரும். அதுல தியாகிடா நீ. தவிர அவரை தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய வாட்டி கேவலப்படுத்திருக்கா. அதனால உன் பேர் என்னப்பா சொன்ன? கவரிமான் ராஜா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்கி சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களா 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே உள்ள ஆர்மோங்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தமிழக வெற்றி கழகத்தில் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக உள்ளார். இவரது நண்பர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயபால். இருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளனர். இருவரும் சிறுவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணை வேலை வாங்கி தருவதாக தனது காரில் அழைத்து சென்று ராமநாதபுரம் அருகே ஏர்வாடி பகுதியில் உள்ள தனியார் விடுதிக்கு தங்க வைத்து குளிர்பானம் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். அத்தி படத்துல உசிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்கன்னு சொல்லி சாக்க கட்டிக்கிட்டு நீங்க பேசும்போது நான் தியேட்டர்ல சில்லறையை சிதற விட்டேன். உயிரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. ஆனா நிஜத்துல நான் ஆட்சிக்கு வந்தா விவசாயத்தை பத்தி தான் தெரியாது, ஆனா விவசாயிகளுடைய வழி தெரியும். விவசாய கடனை 5 ஏக்கருக்கு உள்ள வாங்கினா முழுமையா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வாங்கினா 50 விழுக்காடு தள்ளுபடின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்பாக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் தற்போதைய அறிவிப்பின்படி விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வருத்தப்படுற அளவுக்கு விவசாயிகள் அத்தனை பேருமே மனசு நொந்து வருத்தப்படுற அளவுக்கு அந்த அறிக்கை இருக்கு. என்னடா புத்தலாட்டாது? ஏண்டா 50,000 வாங்கினாலும் தள்ளுபடி, 50,000க்கு மேல வாங்கினா தள்ளுபடி கிடையாது அப்படின்னு நீங்க விவசாயத்தோட வயிற்றுல அடிச்சு அந்த விவசாயிகள் எல்லாம் போராடும் போது அவங்களை கைது பண்றீங்களே, இப்ப இதை நாங்க பேசுறதா இல்ல 6 மாசம் கழிச்சு பேசுறதா? அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல. இந்தாமா ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடா.